கர்த்தர் மயப்படுவதாக. இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே தம்முடைய மகாபெரிய கிருபையினாலும் இரக்கத்தினால் நம்மை பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்து புதிய நாளை காணும்படி செய்திருக்கிறார். இன்றும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 49:15. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பிராமிஸ் பண்ணுகிறார். அருமையான பிள்ளைகளே, ஸ்திரியானவள் ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ, மறந்து ஒதுக்கிடுவாளோ? ஒருவேளை அப்படி ஒதுக்கினா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பெரிய நல்ல வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முதல் அவசரம் படிக்கும்போது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, சியோன் சொல்லுது என்னை மறந்துட்டாருன்னு அவர் சொல்றதுனால கர்த்தர் சொல்றாரு, அப்படி அல்ல, நான் உங்களை மறக்கவில்லை. சோதனை சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது பாருங்க, இவங்கெல்லாம் எப்பெல்லாம் தப்பு பண்ணுவாங்களோ அப்பெல்லாம் கீழ்ப்படியாமை பண்ணும்போது, விக்கிரக ஆராதனை பண்ணும்போது, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது, பாகால்களை வணங்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, இவங்களுக்கு தண்டனையாக என்ன செய்வார், அப்படியே வணங்கி தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக இருந்தாச்சுன்னா இன்னொரு ராஜாவை அனுப்புவார். அனுப்பி அவங்கள சரி பண்ணுவார். இப்படி சரி பண்ண ஒப்பு கொடுத்த உடனே இவங்க நினைச்சிருவாங்க, என்ன நினைச்சிருவாங்க, ஓஹோ நம்மளை மறந்துட்டாரு, என்னை அவ்வளவுதான் இனிமேல் நினைப்பாங்க. அது அப்படி அல்ல. அவர்களை சரி செய்வதற்கென்று அவர் ஆயத்தம். அதை பார்த்துட்டு இன்னும் மறந்துட்டாங்க, கர்த்தர் என்னை மறந்துட்டார் நினைக்கும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, அப்படி அல்ல, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க. எவ்வளவு பெரிய அன்புள்ள ஆண்டவர். இன்னைக்கு நம்ம இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியல. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவர் எவ்வளவு நேசித்திருந்தா பாருங்க, அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துல வந்திருப்பார். மாமிசமாகி இந்த உலகத்துல வந்து நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். உலகத்துல நிறைய அன்பு. எந்த தாயாவது தன் பிள்ளைக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா? கொடுப்பாளா? ஒரு பிள்ளை போனா பரவாயில்ல, இன்னொரு பிள்ளை பெத்துக்கலான்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, அந்த பிள்ளைக்காக நான் உயிரே கொடுக்க போறேன்னு சொல்ல மாட்டான். அப்போ இந்த பிள்ளை சரியில்லைன்னு சொன்னா இந்த பிள்ளைய மறந்துடுவாங்க, நான் உன்னை பெறவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டா, ஒரு 99% மறக்க மாட்டா. ஒரு வேளை அப்படி மறந்தா கூட 1% மறந்தா நான் ஒண்ணு. அப்போ 100க்கு 100% உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை மறக்க மாட்டார். அவர் உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்க, உன்னை மறக்காமல் உன்னை ஆசீர்வதிக்க என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் இன்னைக்கு அறிந்திருக்கிறோமா? இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்ற காரியம் எல்லாரும் மறந்துட்டாங்க. நான் யாரெல்லாம் நம்பினோ அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. நான் யாருக்கு மேலாம் நம்பிக்கை வச்சனோ எல்லாம் போயிடுச்சு. இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை, நான் அவ்வளவுதான், செத்து போயிடுறேன், இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் நான் யாருக்காக இருக்கணும்? என்னை நேசித்தவர்கள் என்னை வெறுத்துட்டாங்க, என்னை பெற்றவர்கள் என்னை வெறுத்துட்டாங்க, கூட பிறந்தவர்கள் என்னை மறந்துட்டாங்க, என்னை சொந்த பந்தங்கள் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எல்லாரும் இப்படி இருக்கும்போது நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, அவர் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பினால் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும். அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். இந்த அநேக மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அது அர்த்தத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த வார்த்தையை எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ, ஆம் என்றும் ஆவேனும் என்று இருக்கக்கூடிய வார்த்தை இந்த காலையில் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில உள்ள அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னதுதான். பாருங்க, எல்லாம் இந்த உலகத்தெல்லாம் வார்த்தையினாலே உருவாக்கினார். பாருங்க, இந்த உலகம் உருவாகட்டும்னு சொன்னாரு, லைட் உருவாகட்டும்னு சொன்னாரு. பாருங்க, எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்கிய ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. அப்படின்னா அவர் மறக்க மாட்டாரு. நாம தான் மறந்து போயிடும். அப்ப மறந்து அவரை விட்டு தூரமாய் போகிறோம். அவர் நம்ம கையை பிடிச்சு பாருங்க, பிடிக்க ஒப்பு கொடுங்க, சோத்திரம், நம்ம பிடிச்சிட்டு விட்டுட்டு ஓடி போயிடுறோம், தூரமாய் போயிடும். ஆனால் அவர் உன்னை மறக்க மாட்டார். உனக்கு என்னென்ன தேவையிலோ எல்லாத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ இன்றைக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீ நம்பினால் கர்த்தர் செய்வார். எல்லாரும் விட்டுட்டாங்க, எப்படி கர்த்தர் என்ன செஞ்சிருவார் நினைக்காதீங்க.
அவர் தாய் அன்பிலும் மேலான அன்பு. உலகத்துல தாய் அன்பு தான் பெருசுன்னு நம்ம போற்றுகிறோம் அல்லவா? அந்த அன்பை காட்டிலும் மேலான அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பு. அந்த அன்பு சொல்றது, நான் உன்னை மறக்க மாட்டேன். உலகத்தை பார்த்துட்டு நீ உன்னை மாய்த்து கொள்ள வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. எல்லாம் உலகம் எல்லாம் முடிய போவதான் ஸ்டார்ட் ஆகும் தேவனுடைய அன்பு. நீ எப்போ உலகத்தை நம்பிட்டு இருக்கையோ அது வரையிலும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நீ எப்பொழுது ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கையோ, உலகம் எப்பொழுது உன்னை கைவிடுதோ அப்பொழுது கர்த்தர் உன்னை கரம் பிடிப்பார், உன்னை மறக்க மாட்டார் என்று சொல்லுங்க. வாழ்க்கையில் அருமையிலே உன் பிசினஸ்ல தோல்வியா, வீட்டுல தோல்வியா, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா, கண்ணீரும் கவலையுமா, எப்போ பார்த்தாலும் பொருளாதார பிரச்சனையா, கடன் பிரச்சனைகளோடு மூழ்கி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை நோயினால கடன் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு ஒண்ணு இல்லை, மரணம் ஒண்ணுதான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் என் கர்த்தர் உனக்காக வருகிறார். அவர் உன்னை மறக்க மாட்டார். 38 வருஷமாய் படுத்து கொண்டிருந்த ஒரு வியாதிக்காரனை பாருங்க, பெதஸ்தா குளத்தாண்டை 38 வருஷமா படுத்திருக்கிறான். அது ஒரு ஐதீகம் என்னவென்றால், தூதர்கள் வந்து தண்ணியை கலக்கும் போது யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க குணமடைஞ்சிருவாங்க. இப்ப எல்லாரும் வராங்க, உள்ள இறங்கி குணமடைகிறாங்க. அப்பொழுது இயேசு ஒரு நாள் வந்துட்டு சொல்றாரு, 38 வருஷம் ஐயா உனக்கு குணமான விருப்பம் இல்லையா? படுத்துக்கிட்டே இருக்கே 38 வருஷமா, இன்னும் நோய் குணமா இருக்கு. அப்படி கேட்கும்போது சொல்றாரு, ஐயா அந்த தண்ணி கலக்க போய் தூக்கிட்டு போற ஆள் இல்லை, நான் படுத்த படுக்கையாக தூக்கி கொண்டு விட்டாதானேன்னு சொல்றாரு. அப்பொழுது ஆண்டவர் பண்ண தெரியுமா? அவர் மனம் இறங்கி அற்புதம் செய்தார். என்ன தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் படுக்கை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள எல்லாம் போகவில்லை. அந்த தண்ணிக்கு மேலான வல்லமை உள்ள தேவன் எடுத்துக்கொண்டு நடந்தான். அவன் பரிபூர்ணமான சுகம் அடைந்தான். இன்றைக்கு மறுமையிலே பல வருஷமா பிரச்சனைன்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு கடந்து வருகிறது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் பிரச்சனை எடுத்துட்டு போ என்று சொல்லி கர்த்தர் உன்னை பால் சொல்றாரு. உன் பிரச்சனை இன்றைக்கோட ஒழிந்து போனது, உன் கஷ்டம் இன்னையோட மாறி போகத்தக்கதாக அவர் உன்னை மறக்காமல் நினைத்து வருகிறார். 38 வருஷம் படுத்திருக்கவனை யாரும் கண்டுக்கல, ஆனா இயேசு கண்டுட்டார். இன்னைக்கு உங்களையும் யாரும் கண்டுக்காம இருக்கலாம், பயப்படாத. இயேசு வருகிறார், உன்னை மறக்கவில்லை. அவர் தாய் மறந்தாலும் உன்னை மறப்பது என்று மறுபடியும் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறாயா? அப்படின்னா நீங்க காலை வேளையிலே கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். கவலைப்படாத, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு பல வருஷமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் பெற்றவர்களும் சொந்தங்களும் பந்தங்களும் கைவிட்ட நிலையில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீ சொல்ற வார்த்தை, ஆண்டவரே பயப்படாத, தாயுடைய மரணம் அவனை மறப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையை நினைத்து தொடர்ந்து உண்மை நம்பி விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இதா குமார நாமத்தாலே இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. The name of Jesus அப்படியே செய்வீராக. தடைகள் எல்லாம் உடைந்து போகட்டும். இந்த பிள்ளையோட வாழ்க்கையில எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அற்புதம் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்வாராக. பாருங்க, சொன்ன வசனத்தை நினைவு கூறுங்கள். பாருங்க, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். விசுவாசிங்கள், அவர் அப்படியே செய்வார். இன்னொரு லோக சுவார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்க வரணும். எல்லாரையும் ஆசிரியப்பாராக. ஆமாம்.